الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال عينا: عباد الرحمن الذين يمشون على الأرض هونا. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به. أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பை ஒட்டி ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வின் அடியார்கள் என்றொரு தலையங்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முழுமையாக இபாதுர் ரஹ்மானாக இருந்தார்கள். நாயகம் மட்டுமல்ல, அந்த நூரே முஹம்மதியை யாரெல்லாம் தாங்கினார்களோ அத்துணை பேர்களும் இபாதுர் ரஹ்மானாக இருந்தார்கள். ஒரு 600 பக்கத்தை உங்களிடத்தில் இப்பொழுது சுருக்கி ஒரு சாராக பிழிந்து உங்களோடு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் இறைவன் நூரே முஹம்மதியை படைக்கிறார். அந்த பேரொளி பெருமானார் என்ற பேரொளியை 4ஆக பிரித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலிருந்து உலகத்தை உருவாக்குகிறான், பூமியை உருவாக்குகிறான், சூரியன் சந்திரனை உருவாக்குகிறான். அரசு குருசு அத்தனைக்கும் அடிப்படை காரணம் நூரே முஹம்மதி. அந்த நூரே முஹம்மதி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரொளியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அதற்குள் ரப்புல் ஆலமீன் புகுத்துகிறான். அதனால்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொளியாக இருந்த காரணத்தினால் தான் மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மனிதனை படைப்பதற்கு முன்பே சஜிதா செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியிலே தோன்றி ஏறத்தாழ 200 ஆண்டுகள் செய்த ஒரு சிறிய தவறுக்காக அழுதார்கள். கடைசியில் நினைவுக்கு வருகிறது, ஆஹா, முகம்மது என்ற அரிசியிலே பொறிக்கப்பட்டிருந்ததே அந்த முத்து முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயர் சொல்லி கேட்க வேண்டுமே என்று பெருமானாரின் பெயர் சொல்லி கேட்கிறார்கள். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பொருட்டால் பாவம் மன்னிக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பேரொளியை தாங்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 40 பிள்ளைகள். இந்த 40 குழந்தைகளிலும் 40 பிள்ளை. அதுல இந்த நூரே முஹம்மதி யாருக்கு பாஸ் ஆகிறது என்றால் சீஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த 40 பேர்ல நூரே முஹம்மதி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து பயணமாகி சீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செல்லுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், சீஸ் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுவார்கள், மகனே, ஒரு காலமும் நீ அல்லாஹ்வை மறந்து விடாது. இஸ்தம்சிக் பில் உர்வத்தில் உஸ்கா. மகனே, உர்வத்துல் உஸ்காவை பற்றி பிடித்துக்கொள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை விட்டு விடாதே. ஏனென்றால் இந்த கலிமா மாதிரி உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து கியாமத் நாள் வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் எல்லா நபிக்கும்.
காரணம் அல்லாஹ்வினுடைய எல்லா பண்புகளையும் உள்ளடக்கிய மந்திர சொல் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குள் அல்லாஹ்வினுடைய எல்லா திருநாமங்களையும் நுழைத்து விடலாம். லா மஅபூத இல்லல்லாஹ், வணங்குவதற்கு அவனை தவிர வேறு யாரும் தகுதி இல்லை. லா சமீஅ இல்லல்லாஹ், கேட்பவன் அவனை தவிர இல்லை. லா பஸீர இல்லல்லாஹ், லா ரஸாக இல்லல்லாஹ், லா காதிம இல்லல்லாஹ். அத்துணையும் பொருந்துகிற அற்புத வார்த்தை லா இலாஹ. மகனிடத்திலே சொன்னார்கள், மகனே லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டு விடாதே, அந்த முஹம்மதையும் விட்டு விடாதே. நான் சொர்க்கத்தில் பார்த்தேன், அரிசில் பார்த்தேன், சொர்க்கத்தினுடைய மரங்களை பார்த்தேன், அத்தனையிலும் முஹம்மத் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஊர்லின் பெண்களை பார்த்தேன், அங்கும் முஹம்மத் பொறிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் முஹம்மதை விட்டு விடாதே. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்றாங்க, உம்மத்தை முஹம்மதியாவில் நாம் கேட்காமலே பிறந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை உம்மத்தை முஹம்மதியா ஆக்கி இருக்கிறான். என்னைக்காவது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வசீலாவாக வைத்து கேட்டோமா? அன்பிற்குரியவர்களை யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வசீலாவாக வைத்து கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க தயாராக இருக்கிறான். முஹம்மது என்று யாருக்கு குழந்தை இல்லையோ அவர்கள் முஹம்மது என்று பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறேன் என்று நியத்து செய்தாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண் குழந்தையை கொடுப்பதாக சீரத்தி அரபியாவில் அழகாக எழுதி கொடுக்கிறார்களே. குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்தா முஹம்மதுன்னு பேர் வைக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் அழகிய ஆண் மகவை தருகிறான் என்று வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப அன்புக்குரியவர்களே, நூரே முஹம்மதி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து சீத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செல்லுகிறது. பெருமானாரின் புகழை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். இந்த சீத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து அவர்களின் மகனார் அன்வசிக்கு செல்கிறது. இந்த நூரே முஹம்மதி அன்வசிக்கு செல்கிறது. அல்லாஹு அக்பர். அந்த அன்வஸ் சமூகத்தின் மீது, பிள்ளைகளின் மீது அதிக பாசம் கொண்டவர். உலகத்தில் முஹப்பத்துக்கு நிகரா எதுவுமே இல்லை, அன்புக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. தாயின் அன்பு நீங்க எல்லாம் பார்க்கலாம். இந்த தாயின் அன்புக்கு நிகர் ஏதாவது இருக்கா? பையன் 6வது படிக்கிற பையன் ஸ்கூல் விட்டு வரும்போது மழை பெய்யுது, இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். என்ன செய்வான்னா, பொதுவாகவே இந்த சின்ன பசங்களுக்கு பிடிக்காத நோட்டு ஒண்ணு இருக்குன்னா அந்த நோட்டு கணக்கு நோட்டு தான். அதை தூக்கி தலையில வச்சு கணக்கு பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றான். உடம்பெல்லாம் நினையல, உடம்பெல்லாம் நினைச்சிருக்கு, தலை மட்டும் நினைக்கல. ஏன்னா கணக்கு நோட்டை வச்சு கணக்கு பண்ணியாச்சு. வீட்டுக்கு வருகிறான். வாசப்படியில் ஏறுகிற பொழுது தகப்பனார் நிற்கிறார். ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நோட்டு வாங்கி தர்றேன், இப்படி நீ வீணாக்கி விட்டாயே என்று தகப்பனார் 4 மொத்து மொத்தி உள்ளே அனுப்புகிறார். உள்ள போன உன்ன தாயார் பார்க்கிறார்கள். தம்பி உடம்பெல்லாம் நினைஞ்சிருக்கு, தலை மட்டும் நினைக்கலையே, என்னடா வாப்பா காரணம் என்று கேட்க பையன் சொன்னாம்மா, கணக்கு நோட்டை வச்சு நான் தலையை கணக்கு பண்ணிட்டேன். அம்மா கேட்டுச்சு, ஏண்டா இங்கிலீஷ் நோட்லாம் இல்லையா, சயின்ஸ் நோட்லாம் இல்லையா, சோசியல் எல்லாம் இல்லையா, அதையெல்லாம் வச்சு உடம்பையும் கனெக்ட் பண்ணிருக்கலாமே. நோட்டு போனால் வேறு நோட்டு வாங்கலாம், உனக்கு 1 என்றால் உன் உடலுக்கு 1 என்றால் என்னால் தாங்க முடியுமா என்று கேட்கிறாளே தாய். அந்த தாயின் அன்புக்கு நிகர் என்ன இருக்கிறது? பெருமானார் என்ற பேரொளி அன்வசுக்கு செல்லுகிறது. அதனால் அதிக பாசம் கொண்ட மனிதராக அன்வஸ் மாறி போகிறார். அன்வஸில் இருந்து நூரே முஹம்மதி கைனான் அவரின் மகன் கைனானுக்கு செல்லுகிறது. அல்லாஹ் அக்பர். அதனால் கைனானின் வரலாறுகளை பார்த்தால் விட்டுக் கொடுக்கிற மனோபாவம் கைனானுக்கு இருந்தது. சொத்து பத்துகள் அன்னைக்கு உலகமே அவங்களுக்கு சொந்தமானது, பூமியே அவங்களுக்கு சொந்தமானது. அத்துணையும் தன்னுடைய தோழர்களுக்காக தகப்பன் சொல்லை கேட்டு நடந்த அற்புத மகனாக கைனான் திகழ்ந்தார். விட்டுக் கொடுக்கிற மனோபாவம் காரணம் நூரே முஹம்மதி அந்த கைனானிடத்தில் இருந்தது. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு இந்த விட்டுக் கொடுக்கிற மனோபாவம் நம் இடத்தில் இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணன் தம்பி 2 பேரும் 6 அடி நிலத்துக்கு பாடா போடுறான், சண்டை போடுறான், கோர்ட்டுக்கு போறான். 6 அடி நிலம் எனக்கு சொந்தம் என்று அண்ணன் சொல்லுகிறார். தம்பி இந்த 6 அடி நிலம் எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். கடைசியில் அந்த நிலம் சொல்லிச்சான், நீங்க 2 பேரும் எனக்கு தாண்டா சொந்தம், கபருக்கு வந்தே தீர்வீங்க. விட்டுக் கொடுக்கிற மனோபாவம் இன்றைக்கு எத்தனை பேர்களுக்கு வந்திருக்கிறது? அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குப்பி மகன்
ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலா. ஜுபைர் இப்னுல் அவாம் மௌத்தா போகும்போது மகனிடத்திலே சொல்லுகிறார்கள், மகனே எனக்கு 21 லட்சம் திர்ஹம் கடன். 21 லட்சம் திர்ஹம் கடன். இன்னைக்கு மதிப்புப்படி 4 கோடி ரூபாய் கடை இருக்குங்கிற. நம்மால இருந்தா பாப்பா என்ன சொல்றீங்கன்னு கேட்கல, என்ன சொல்றீங்கன்னு கேட்கல, என்ன சொல்றீங்கன்னு கேட்கலன்னு எஸ்கேப் ஆயிடுவான். ஏன்னா 4 கோடி கடன் அடைக்கணுமா இல்லையா? ஆனால் மகன் சொல்லுவார், தகப்பனினுடைய சொல்லை கேட்டு மகன் சொல்லுகிறார், தாராளமாக அடைக்கிறேன். வேறு யாருக்காவது வசியத்து செய்கிறீர்களா பாப்பா? ஆமா, நான் என்ன இடத்துக்கெல்லாம் காசு கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அல்லாஹ் அக்பர், நான் அதையும் நிறைவேற்றுகிறேன் பாப்பா. அதற்கு பிறகு வேறு ஏதாவது? உன் சகோதர சகோதரிகளை கவனித்துக்கொள் மகனே, உனக்காக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன் மகனே. கரம் ஏந்துகிறார். சக்கராத் காலில் என் மகன் பெரிய பொறுப்பை எடுத்திருக்கிறார். இந்த ஜுபைர் இப்னுல் அவாம் துஆ செய்கிறார், மகன் அப்துல்லாவுக்கு பெரிய பொறுப்பை என் மகனுக்கு சுமத்தாட்டி இருக்கிறேன் ரப்பே, அதை நிறைவேற்றி கொடு. எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? கூட பிறந்த சகோதரர்கள் 9 ஆம்பளை பிள்ளை, 9 பொம்பளை பிள்ளை. 21 லட்சம் கடனை அடைத்து 5 லட்சம் திர்ஹம் வசியத்தை நிறைவேற்றி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். நடக்குமா? ஆனால் அந்த தாய் தகப்பனின் துவா, விட்டுக் கொடுக்கிற மனோபாவம், அல்லாஹ் அக்பர். 3 ஹஜ்ஜுகள் இவர் தொட்டதெல்லாம் அதுக்கு பிறகு துளங்கும். என் பெற்றோரின் துவா இருக்கிறது இல்லையா, தொட்டதெல்லாம் பொன்னாகிறது. 3 ஹஜ்ஜில அரபாவிலே நின்று கொண்டு சொல்லுவார், யாருக்காவது என் தகப்பன் கடன் பட்டிருக்கிறாரா, நான் நிறைவேற்றுகிறேன், கொடுக்கிறேன். அத்தனையும் கொடுத்தார். வசியத்துக்களை நிறைவேற்றினார். ஆம்பளை பிள்ளைகளுக்கு 10 லட்சம் திர்ஹம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்தார். பெண் பிள்ளைகளுக்கு 5 லட்சம் திர்ஹத்தை கொடுத்தார். இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் தன் வீட்டுக்கு செல்லுகிற பொழுது வெறும் கையோடு சென்றார். தகப்பனுடைய ஆசையை நிறைவேற்றிய சந்தோஷத்தோடு வெறும் கையோடு வீட்டுக்குள்ளே புகுந்தார். விட்டுக் கொடுக்கிற மனோபாவம் இன்றைக்கு எத்தனை பேர்களுக்கு குடும்பத்தில் இந்த மனோபாவம் வந்திருக்கிறது. ஆனால் அன்வஷின் மகன் கைனான் பெருமானாரின் பேரொளி இருந்த காரணத்தினால் விட்டுக் கொடுக்கிற மனதோடு வாழ்ந்தார். அந்த கைனானின் மகன் நூரே முகம்மதி கடக்கிறது, எரிதுக்கு செல்லுகிறது. எரிதிடத்திலிருந்து அவர்களின் மகனார் லமக். உலகத்திலே இந்த வானசாஸ்திரங்களுக்கு அத்திவாரம் இட்டவர். வானசாஸ்திரங்கள் நட்சத்திர கணக்குகளை உலகத்திலே கொண்டு வந்து காட்டிய மாமேதை லமக். யார் என்று கேட்கிறீர்களா? அந்த லமக்கை அவர்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் தகப்பனார். நூரே முகம்மதி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு லமக்கிலிருந்து செல்லுகிறது. இதனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1040 ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள். ஏற்றவர்கள் 80 பேர்கள் தான். 81 பேர் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மற்றவர்கள் யாரும் ஏற்கவில்லை. பொறுத்து பார்த்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, இந்த பூமியிலே ஒருவரை கூட காபிர்களை விட்டு வைக்காதே, எல்லாத்தையும் அழிச்சிருந்தாங்க. கடைசியில் அந்த 81 பேர்கள் பாதுகாப்பாக கப்பலிலே வந்து ஜூதா மலையிலே ஒதுங்குகிறார்கள். நூரே முகம்மதி நூஹுக்கு இருந்த காரணத்தினால் காப்பாற்றப்பட்டார்கள். வரலாறு சொல்லுகிறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏராளமான நற்குணத்தை பெற்றிருந்தார்கள். காரணம், பெருமானார் என்ற பேரொளி அவர்களுக்குள் இருந்த காரணத்தினால் அங்கிருந்து அந்த பேரொளி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் மகன் ஷாமுக்கு செல்லுகிறது. யார் அந்த ஷாம்? ஷாமினுடைய குடும்பம் தான் அவுஸ் ஹஸ்ரஜ். மதீனாவிலே பெருமானாரை வரவேற்றார்களே அவுஸ் ஹஸ்ரஜ். இவர்கள் யார்? ஷாம் வழி குழந்தைகள். சபாவுக்கு சென்று அங்கிருந்து பரவி மதீனாவிற்கு மாணவியை வரவேற்பதற்காக வேண்டி சென்றவர்கள். அப்ப ஷாம் பெருமானாரின் பேரொளி ஷாமிடத்தில் இருந்து அவர்களின் மகனார் அர்பகிஸுக்கு செல்லுகிறது. குதிரை வீரன் அர்பகிஸ் போட்டியிலே கலந்து கொண்டால் அர்பகிஸை ஜெயிப்பதற்கு அகிலத்தில் ஆள் இல்லை. குதிரை வீரர் அர்பகிஸுக்கு செல்லுகிறது. அவரிடத்திலிருந்து நூரே முகம்மதி பயணம் செய்து அவர்களின் மகனார் ஷாக்கு செல்லுகிறது. அந்த ஷா இடத்திலிருந்து நூரே முகம்மதி ஆபிருக்கு செல்லுகிறது. யார் அந்த ஆபிர்? அவர்தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறானே, ஹூத்
அல்லது லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். யார் அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம்? 350 அடி உயரம், 300 அடிக்கு மேலதான், 1000 வயது கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னான், இந்த மாதிரி ஒரு படைப்பை உலகத்தில் படைக்கவே இல்லைங்கிறான். 300 அடி உயரம். நம்மால் 6 அடி உயரம் இருந்துகிட்டு என்ன பாடுபடுத்துறான் இல்லையா? தாக்கு பிடிக்க முடியல, 6 அடி உயரத்தை தாங்க முடியல. ஆனா 300 அடி பாறைகளை உதைத்து விளையாடுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிச்சளங்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தின் உம்மத்துக்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க, எப்பா அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், ஏத்துக்கப்பா, கலிமா சொல்லப்பா என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை கலிமாவா? நாங்களா? 300 வருஷத்துக்கு பின்னாடிதான் பையனுக்கு கலிமா கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பானா. 300 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம உம்மத்துல ஒரு 7-8 தலைமுறை காணாம போயிடும். 300 வருஷத்துக்கு பின்னாடி இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? ஏகத்துவத்தை ஏற்கவில்லை, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்ல, ஏற்க மாட்டோம் என்று சொல்ல இறைவன் நினைத்தால் உங்களை காற்றால் அழித்து விடுவான். சிரிக்கிறார்கள். 3 பக்கமும் மலை, ஒரு பக்கம் திறந்த வெளி. நாங்கள் 7 லட்சம் பேர் இருக்கிறோம், நாங்கள் நின்றாலே மழை போன்று நின்று விடுவோம், எங்களை எந்த காற்று அடிக்கும்? மமதை பேசினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், சபஅ லயாலின் வ தமானியத அய்யாம். சபஅ லயாலின் வ தமானியத அய்யாம். ஒரு 7 இரவு 8 பகல் வேக வேகமாக காற்று வீசியது, எல்லோரும் கவிழ்ந்து போனார்கள். வரலாறு பேசுகிறார் இல்லையா? அதே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஷத்தாத் இடத்திலே சென்றார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள். உலக பணக்காரன் ஷத்தாத். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா ஷத்தாத்துக்கு முன்னாடி பில்கேட்ஸ் பிச்சைக்காரன். அப்ப பாத்துக்கங்களேன், உலகத்தில் இருக்கிற எல்லா கனிமங்களையும் எடுத்து ஆக கோடீஸ்வரன் ஷத்தாத். அல்லாஹ் ஒருத்தன் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அவனை ஏற்றுக்கிட்டா ரப்பு என்ன தருவான்? சொர்க்கத்தை தருவான். உலகத்திலேயே நான் சொர்க்கம் கட்டுகிறேன் என்று இரமதாத்துல் ஐமா என்ற சொர்க்கத்தை கட்டினான். 350 வருஷம் சொர்க்கம் கட்டி உலக அழகிகள் 500 பேர்களை தேர்வு செய்து உள்ளே அனுப்பி முதலில் உலக அழகி போட்டி நடத்தியவன் ஷத்தாத். ஆறுகள் அருவிகள் எல்லாம் செஞ்சு கடைசியில கால் வைக்க முடியல. ஷத்தாதுக்கு மான் வேட்டை என்றால் ரொம்ப பிடிக்கும். குதிரையிலே திறப்பு விழாவுக்கு வருகிற பொழுது மான் ஒன்று குறுக்கே ஓடுகிறது. மானை வேட்டையாட சென்றான். ஒரு ஆள் வந்து கடிவாளத்தை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா, நான் தான் மலக்குல் மௌத், இஸ்ராயில் வந்திருக்கிறேன், உன் உயிரை புடுங்க வந்திருக்கிறேன். ஓடுகிறான். குதிரையில் ஒரு கால், தன்னுடைய மாளிகையில் ஒரு கால். என்ன ஆனது? உயிர் போனதே. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர்களுடைய கோபுகளையும் நூரே முகம்மது இருந்ததா ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தான். அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலிருந்து நூரே முகம்மதி அவர்களின் மகனார் ஃபாலிஹுக்கு புறப்படுகிறது. அவர்களிடத்திலிருந்து நூரே முகம்மதி அவர்களின் மகனார் அர்கோசுக்கு செல்லுகிறது. அவர்களிடத்திலிருந்து அவர்களின் மகனார் அஸ்பாருக்கு செல்லுகிறது. அவர்களிடத்திலிருந்து அவர்களின் மகனார் நாகூருக்கு செல்லுகிறது. நாகூரிடத்திலிருந்து அவர்களின் மகனார் தாரிகுக்கு செல்லுகிறது. தாரிகிலிருந்து நூரே முகம்மதி புறப்பட்டு கண்மணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்திற்கு செல்லுகிறது. இத்துணை பேர்களும் அல்லாஹ்வின் அடியார்கள். ஷிர்க் இவர்களுக்கு வரவே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூரே முகம்மதி யாருக்குள்ளே எல்லாம் சென்றதோ அவர்கள் யாரும் ஷிர்க்குள்ளவர்களாக இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செல்லுகிறது நூரே முகம்மதி. அல்லாஹு அக்பர். அதனால் நெருப்பு குண்டம் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குளிர்ச்சியை கொடுத்தது. என்ன காரணம்? நூரே முகம்மதி இப்ராஹிமுக்குள் இருந்த காரணத்தினால் நெருப்பு கூட குளிர்ச்சியை கொடுத்தது. நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளை. ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான நபிமார்கள். ஆனாலும் கூட நூரே முகம்மதி அவர்களுக்குள் வரவில்லை. நூரே முகம்மதி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு செல்லுகிறது. அல்லாஹு அக்பர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நூரே முகம்மதி இருந்த காரணத்தினால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை விட உயர்ந்தவர்களாக கணிக்கப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே,
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து நூரே முகம்மதி பயணப்படுகிறது. அவர்களின் மகனார் கைதாருக்கு செல்லுகிறது. கைதாரிடத்திலிருந்து அவர்களின் மகனார் ஜமீலுக்கு செல்லுகிறது. ஜமீலிடத்திலிருந்து அவர்களுடைய மகனார் யஸ்அபுக்கு செல்கிறது. யஸ்அபிலிருந்து அவர்களின் மகனார் ஹம்யஸுக்கு செல்கிறது. ஹம்யஸிலிருந்து அவர்களின் மகனார் உர்துவுக்கு செல்கிறது. அவர்களிலிருந்து அவர்களின் மகனார் அதற்கு செல்கிறது. அவர்களிலிருந்து அவர்களின் மகனார் அத்னானுக்கு செல்கிறது. அல்லாஹு அக்பர். இந்த அத்னானை போன்று சிறந்தவர், உயர்ந்தவர் ஃபையால், அள்ளிக் கொடுக்கும் மன்னன் அகிலத்தில் இல்லை. காரணம், நூரே முகம்மது இருந்தது. இந்த ஃபையாலிடத்திலிருந்து இந்த நூரே முகம்மதி அத்னானிடத்திலிருந்து முஹித்துக்கு செல்லுகிறது. அரபுலகத்தில் காபாவுக்கு வந்திருக்கிற அத்துணை பேர்களுக்கும் உணவு தயாரித்து கொடுப்பதாலே அவருக்கு பெயர் முஹித்து, தயார் செய்தவர் என்று பெயர் வந்தது. அவர்களிடத்திலிருந்து நூரே முகம்மதி பயணப்படுகிறது. நஸ்தாருக்கு செல்லுகிறது. அவர்களிடத்திலிருந்து அவர்களின் மகனார் முதலுக்கு செல்லுகிறது. முதலிடத்திலிருந்து அவர்களின் மகனார் இலியாசுக்கு செல்கிறது. இலியாசிலிருந்து அவர்களின் மகனார் முத்ரிக்கு செல்கிறது. முத்ரிக்கிலிருந்து நூரே முகம்மதி பயணம் செய்து ஹுசைமாவுக்கு செல்கிறது. ஹுசைமாவிலிருந்து அவர்களின் மகனார் கினானாவுக்கு செல்கிறது. கினானாவிலிருந்து அவர்களின் மகனார் ஃபஹ்ருக்கு வருகிறது. ஃபஹ்ரிலிருந்துதான் குறைஷி குலம் துவங்குகிறது. ஃபஹ்ரிலிருந்துதான் குறைஷி குலம் ஆரம்பம். பண்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். இந்த வரிசையில எல்லோரும் இபாதுர் ரஹ்மான், அவங்கள்ட்ட ஷிர்கே இல்லை. இந்த வரிசையிலே வந்த யாரிடத்திலும் ஷிர்க் இல்லை. குறைஷிகள், இந்த ஃபஹர் தன்னுடைய குறைஷி உயர்ந்த குலம், குறைஷிகளுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாம் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்பதற்கு அடையாளம் 4 செயல்கள் நம் சந்ததிகளுக்கே வரக்கூடாது. குறைஷிகள் இருக்க, 1 பொய் நம் சந்ததிகளுக்கே வரக்கூடாது. 2வது ஸினா, விபச்சாரம் நம் சந்ததிகளுக்கே வரக்கூடாது. 3வது மது அருந்துதல் நம் சந்ததிகளுக்கே வரக்கூடாது. 4வது வாக்குறுதியை மீறுதல் நம் சந்ததிகளுக்கே வரக்கூடாது. இந்த 4ஐயும் பாதுகாப்பவன் தான் குறைஷி. ஃபஹர் சொல்லுகிறார், அவரிடத்திலிருந்து நூரே முகம்மதி பயணமாகிறது. அல்லாஹு அக்பர். ராபுக்கு செல்லுகிறது. ராபிடத்திலிருந்து நூரே முகம்மதி பயணப்பட்டு லுகிக்கு செல்லுகிறது. லுகியிடத்திலிருந்து நதருக்கு செல்லுகிறது. அவர்களின் மகனார் மாலிக்கு செல்லுகிறது. அல்லாஹு அக்பர். அங்கிருந்து நூரே முகம்மதி புறப்படுகிறது. கிலாபுக்கு செல்லுகிறது. கிலாபிடத்திலிருந்து முர்ராவுக்கு செல்லுகிறது. முர்ராவிடத்திலிருந்து குஸ்ஸிக்கு செல்லுகிறது நூரே முகம்மதி. அன்புக்குரியவர்களே, யார் அந்த குஸ்ஸி? நல்லொழுக்க அத்தனையும் இவர்களிடத்திலிருந்து தான் புறப்படுகிறது. இவர்களின் தகப்பனார் முஹர்ரம், ஷஃபர், ரபியுல் அவ்வல் என்ற மாதங்களின் கணக்கு அவர்களால் உருவாகிறது. கடைசியில் இந்த நூரே முகம்மதி குஸ்ஸியிடத்திலிருந்து அப்து மனாஃபுக்கு செல்கிறது. நூரே முகம்மது யார்? அந்த அப்து மனாஃப் உலகத்தில் குர்ஆன் அல்ல தொடரனா இல்லையா? ரஹலத் ஷிதா வஸை. அரபுகள் கோடை காலத்தில் ஒரு பயணம் செய்வார்கள், குளிர்காலத்தில் ஒரு பயணம் செய்வார்கள். எல்லா அரபுகளையும் ஒன்று சேர்த்து அவங்க பொருளாதாரங்களை எல்லாம் வாங்கி சிரியாவிலே போய் வியாபாரம் செய்து பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு லாபம் கொடுப்பார். இந்த வியாபாரத்தை முதலில் ஆரம்பித்தவர்கள் அன்புக்குரியவர்களே அப்து மனாஃப். அப்து மனாஃபிலிருந்து நூரே முகம்மதி பயணப்படுகிறது. பயணப்பட்டு ஹாஷிம் இடத்தில் செல்லுகிறது. யார் தெரியுமா ஹாஷிம்? ஹஷம அப்படின்னு சொன்னாவே வயிறை நிரப்பினான் அர்த்தம். யாரையும் இந்த ஹாஷிம் பட்டினி போட மாட்டார். வியாபாரத்திற்கு சென்றுவிட்டு 3000 ஒட்டகைகளோடு திரும்புகிறார். மக்காவிலே பசியோடு இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு 3000 ஒட்டகைகளையும் மக்காவாசிகளுக்கு அள்ளி கொடுத்த வள்ளல் தான் ஹாஷிம். அவர்களிடத்திலிருந்து நூரே முகம்மதி அப்துல் முத்தலிபுக்கு புறப்படுகிறது. அல்லாஹு அக்பர். அப்துல் முத்தலிப் யார் தெரியுமா? பெருமானாருக்கு முன்னால் ஹிரா குகையிலே தவம் செய்தவர். யார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும்
பெருமானாரின் வருகையை குறித்து கனவிலே அறிவிக்கப்பட்டவர். யார் தெரியுமா? தனியாக அப்துல் முத்தலிப் ஒரு நாள் கூட அமர்ந்து சாப்பிட்டதில்லை. எல்லோரோடும் சேர்ந்து சாப்பிடுகிற பழக்கம் கொண்டவர். யார் தெரியுமா? அப்துல் முத்தலிப். பறவைகள் பட்சிகளுக்கு உணவு கொடுக்காமல் மக்காவில் இருக்கிற பறவைகள் கூட பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைத்தவர். யார் தெரியுமா? அப்துல் முத்தலிப். ஜம்சம் கிணற்றை மீண்டும் தூர்ந்து போன கிணற்றை எடுத்து சமூகத்திற்கு கொடுத்தவர் அப்துல் முத்தலிப். கனவின் மூலமாக கண்மணிக்கு அஹ்மத் முகமது என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சுபச்செய்தி சொல்லப்பட்டவர் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபிலிருந்து நூரை முகம்மதி அவருக்கு மொத்த 16 பிள்ளைங்க. அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆம்பளை பிள்ளை, 6 பொம்பளை பிள்ளை. அதுல கடைசி மகன் அன்பு மகன் அப்துல்லாவுக்கு நூரை முகம்மதி பயணமாகிறது. அதனாலதான் அப்துல்லாவை மனம் முடிப்பதற்காக 200 பொன்கள் போட்டி போட்டார்கள். அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவுக்கு அல்லாஹ் பேர் வைக்கிறான். ஆமீனா, அச்சமற்று இருப்பவர்கள் என்று அல்லாஹ் பேர் வைக்கிறான். பெருமானாருக்கு பால் கொடுத்த ஹலீமாவுக்கு இவர்கள் பிறப்பதற்கு முன்னால் பொறுமையோடு பிள்ளையை எடுத்து சென்று, ஹலீமானா பொறுமையோடு எடுத்து செல்பவள் என்று அல்லாஹ் பேர் வைத்தான். அல்லாஹு அக்பர். ஆமீனா தெரியுமா? குறைஷி குலத்திலேயே ஆக உயர்ந்த குலம், குறைஷி குலத்திலேயே ஆக சிறந்த குலம் பனு சுஹ்ரா. பனு சுஹ்ராவினுடைய பெண்களில் ஆக அழகானவர் ஆமினா. ஆமினா ரலியல்லாஹுவினுடைய அழகுக்கு நிகர் உலகத்தில் எந்த பெண்ணும் இல்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அல்லாஹு அக்பர். அந்த அப்துல்லா, பேரழகு படைத்த அப்துல்லா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேருடையை பெற்ற அப்துல்லா, அந்த பனு சுஹ்ரா குலம் இருக்கிறது. அதை பற்றி சீரத்தை ஹலபியாவில் எழுதுகிற பொழுது எழுதுவார்கள். அந்த சந்ததிகளில், பனு சுஹ்ராவின் சந்ததிகளில் பெருமானார் வர வேண்டும் என்பதற்காக அந்த பெண்கள், அந்த குலப்பெண்கள், அவங்க அம்மா, அவங்க அம்மாவோட அம்மா, அம்மாவோட அம்மா, இப்படியே 500 பெண்கள் விபச்சாரத்தின் வாடையை கூட பார்த்ததில்லை. அல்லாஹ் 500 தலைமுறை விபச்சாரத்தின் வாழையை கூட பார்த்ததில்லை. அந்த தலைமுறைகள் அத்துணையும் பெருமானார் அந்த தலைமுறையில் வருகிறார்கள் என்பதற்காக, நூரே முகம்மதியை பெறப்போகிறார்கள் என்பதற்காக அப்துல்லாவிடத்திலிருந்து நூரே முகம்மதி பயணமாகி ஆமினாவின் மணி வயிற்றுக்குள் செல்கிறது. இந்த இபாதுர் ரஹ்மான் உண்மையில் காலமெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி 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 அல்லாஹ்விற்கு அஃபலா அகூன அப்தன் ஷகூரா என்று சொன்ன கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் வயிற்றுக்குள்ளே சென்றதற்கு பிறகு அதை மட்டும் பேசலாம் பல மணி நேரங்கள். அந்த ஆமினா பட்ட ஆனந்தம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நிம்மதி, ஒவ்வொரு நாளும் சந்தோஷம். கனவு முழுக்க எல்லா நபிமார்களும் காட்சி தந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருகையை குறித்து சுப செய்தி நடக்கிறது. அல்லாஹு அக்பர். எல்லாத்துக்கும் பிரசவ நேரத்தில் மாத தீட்டு ஏற்படும். பிரசவ தீட்டு உலகத்திலே தீட்டே இல்லாமல், உதிரம் சிந்தாமல், தீட்டே இல்லாமல், ஒரு துளி ரத்தம் கூட வராமல் ஒரு குழந்தை உலகத்தில் பிறந்தது என்றால், சுத்தமாக ஒரு குழந்தை உலகத்தில் பிறந்தது என்றால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறக்க வைக்கிறான். அதனாலதான் டாக்டர் ரிச்சர்ட் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், எல்லா குழந்தையும் பிறந்தவுடன் தண்ணீரால் குளிக்க வைப்பார்கள் அந்த அசுத்தம் தீருவதற்காக. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது தண்ணீரை ஊற்றுகிற பொழுது அந்த தண்ணீராக இருந்தது. நாயகத்தின் மேனியிலே பட்டவுடன் அது பன்னீராக மாறிப்போனது. வாசனை தருகிற பன்னீராக மாறிப்போனது. பெருமானாரின் மேனியிலிருந்து அது பிரிகிற பொழுது கண்ணீராக பிரிந்தது. நாயகத்தின் மேனியை விட்டு நாம் வெளியேறுகிறோமே என்று கண்ணீராக அந்த தண்ணீர் பிரிந்தது என்று எழுதுகிறார் என்றால், பெருமானாருக்கு பிரசவம் பார்ப்பதற்காக யார் வந்தார்கள்? நம்ம ஊர்ல நரசிகள் பிரசவம் பார்ப்பார்கள். ஆனால் நாயகத்தின் வரலாறுகளை புரட்டுங்கள். யார் தெரியுமா பிரசவம் பார்க்க வந்தது? புனிதமானவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிற ஆசியா வருகிறார்கள், மரியம் வருகிறார்கள், ஊர்லீங்கள் வருகிறார்கள். பெருமானார் பிறக்கிறார்கள். சஜிதாவின் நிலையிலே பிறக்கிறார்கள். கையை மூடி பெருமானார் பிறக்குகிறார்கள். பிறக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்ற சொல்லோடு பூமான் நபிகள் கோமான் சுன்னத்து செய்து ஹத்தனாவோடு சுருமாயிட்ட நிலையில் பூமான் பூமிக்கு வருகிறார்கள். வருகிற பொழுதே இபாதுர் ரஹ்மானாக, அல்லாஹ்வின் அடிமையாக இந்த பூமிக்கு
அவதரித்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நூரே முஹம்மதி இத்தனை காலம் பயணப்பட்டு பெருமானார் வருகிறார்கள். அந்த நாயகத்தின் உம்மத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறானே. அன்புக்குரியவர்களே, நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப நாம நாயகத்தின் உம்மத்தாக இருக்கிற நாம் இபாதுர் ரஹ்மானாக ஆவதற்கு என்ன செய்வது? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடிமையாக மாறுவதற்கு என்ன செய்வது? முதல் விஷயம், ஒரு 4-5 செய்திகளை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன். அல்லாஹ்வினுடைய அடியாராக மாறுறதுக்கு நாம என்ன செய்யணும்? முதல்ல ஒருவர் மற்றொருவரை புகழுகிற பழக்கம் கொண்டவராக மாற வேண்டும். இன்னைக்கு நம்ம நிலைமை என்னன்னா, ஒருத்தர் மற்றொருவரை இகழுகிற பழக்கம். ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா பின்னாடியே ஒருத்தர் வந்து சொல்றாரு, இப்பதான் இவர் ஹாஜியாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சைத்தானா. கேட்டாங்களா? அடுத்தவர்களின் குறைகளை ஆய்வு செய்வதிலேயே நம்முடைய காலத்தை கழிக்கிற நாம் இபாதுர் ரஹ்மான் ரசூலின் பண்பு என்ன தெரியுமா? மற்றவர்களின் நலவை பார்ப்பார்கள். ஒருவர் இன்னொருவரை சிலாகித்து சொல்வதை பெருமானார் விரும்புவார்கள். நூருல் அப்சார் என்ற நூலிலே 2 வரலாறுகளை சான்றுக்கு சொல்லுகிறார்கள். அற்புதமான வரலாறுகள். அதில் 2ஐயும் உங்களுக்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஹைபர் போர்க்களம். அசிறு தொழாமல் 2 சகாபிகள் அசிறு தொழுகையை தாமிதமாக தொழுகிறார்கள். யார் அந்த 2 பேர்கள்? ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹ், மற்றொன்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹ். 2 பேரும் வர்றாங்க. அசிறு தொழ வேண்டும். யாரு தொழ வைப்பது? 2 பேர் இருந்தா ஜமாத் நடத்தலாம். யாரு தொழ வைப்பது? உஸ்மான் ரலியல்லாஹ் சொன்னார்கள், உமரே நீங்க தொழுக வைங்க. ஏனென்றால் எல்லா நல்ல காரியங்களிலும் நீங்கள் தான் முந்தி இருக்கிறீர்கள். உமரே நீங்க தொழுக வைங்க. உமர் ரலியல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க தான் தொழுக வைக்கணும் உஸ்மான். காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை உங்களுக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. நீங்க ரசூலின் மருமகள், நீங்க தான் தொழ வைக்கணும். உடனே உஸ்மான் ரலியல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இல்ல அல்லாஹுல் இஸ்லாம், இஸ்லாத்தை அல்லாஹ் உங்களை கொண்டுதான் வெளியாக்கினான். நீங்க இல்லாட்டி இஸ்லாம் வெளியே வந்திருக்காரு. அதனால உமரே நீங்க தான் தொலை வைக்கணும். ஒண்ணு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல இல்ல தத்தஹீபிக்கல் மலாயிகா, உஸ்மான் மலக்குகளே உங்களை பார்த்து வெட்கப்படுறாங்க. தொழுகைக்கும் மலக்குக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. அல்ஹம்து சொன்ன உடனேயுமே அவங்க ஆமீன் சொல்லுவாங்க, சம்பந்தம் இருக்கு. அதனால உஸ்மான் நீங்க தான் தொலை வைக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான்லாம் தொலை வைக்க மாட்டேன். அந்த ஹாமிலுல் ஐதாம் வல் அராமி, உமரே நீங்கள் யதீம்களை சுமப்பவர், விதவைகளை சுமப்பவர். உமர் ரலியல்லாஹு சம்பாதிக்கிற காத்துல ஒரு பகுதியை யதீமுக்கு, ஒரு பகுதியை விதவைகளுக்கு கொடுப்பார்கள். அந்த தெருவுல உமர் ரலியல்லாஹுவின் தெருவிலே எந்த யதீம் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுவார்கள். எந்த விதவைகள் இருந்தாலும் அவர்களுக்கு உதவுவார்கள். அதனால நீங்க தான் தொலை வைக்கணும். உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் ஒரு 4-5 யதீமுக்கு கொடுப்பேன், ஒரு 4-5 விதவைகளுக்கு கொடுப்பேன். ஆனா உஸ்மான் நீங்க அப்படி அல்ல. அந்த முஜஹிதுல் ஜுயூஸ், ஒரு படையையே தயார் செய்து கொடுப்பவர். 300 ஒட்டகை தபூக் போர்க்களத்தில் சரக்கோடு கொடுத்தார்களே இல்லையா? படையை தயார் செய்கிற எல்லா நிலைகளிலும் இஸ்லாமியர்களுக்கு தயார் நிலையில் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிற உஸ்மான் நீங்க தான் தொலை வைக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் தொலை வைக்க மாட்டேன். அந்த ஃபாரூக், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஃபாரூக்னு சொல்லி இருக்கிறாங்க. உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டுபவர் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க தான் தொலை வைக்கணும். ஒன்றே உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இல்ல இல்ல உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க நீங்க ஃபாரூக். உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல இல்ல அந்த ரஃபீக், நான் வெறும் ஃபாரூக். ஆனா உங்களை பத்தி சொல்லும் போது சொர்க்கத்தில் என்னுடைய நண்பன் உஸ்மான் என்று சொன்னார்கள், உமர்ந்து சொல்லலையே. அதனால நீங்க தான் தொலை வைக்கணும். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹே வந்துட்டாங்க. ஒரு காலமும் 2 பேரும் தொலை வைக்க மாட்டாங்க. ஒரு காலமும் தொலை வைக்க மாட்டார்கள். இவர் அவரை சிலாகிக்க, அவர் இவரை சிலாகிக்க. அப்துல் ரஹ்மான் வாருங்கள் நீங்களும் தொழுகல, 2 பேருக்கு தொழுக வைங்க சொல்லி போயிட்டாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, அந்த சஹாபாக்கள் எப்படி ஒருவரை ஒருவர் சிலாகித்து வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல கூட அந்த நிலை இல்லையே. ஒருவரை ஒருவர் சிலாகிக்கிற பண்பாடு இருக்கிறதா? உயர்வாக கருதுகிற பண்பாடு இருக்கிறதா? இல்லை. இன்னொரு வரலாறும் நூருல் அப்சாரில் எழுதுகிறார்கள். பெருமானாரை பார்க்கிறதுக்காக
அலி ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறதுக்காக. ரெண்டு பேரும் போறாங்க. போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டுல கதவு சாத்தி இருக்கு. கதவை தட்டணும். கதவை தட்டது யாரு? அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கர் நீங்க தான் கதவை தட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க தான் தட்டணும். எவ்வளவு பெரிய விவாதம் தெரியுமா? இரண்டு பேர்களும் அறிஞர்கள். அது அலி ரலியல்லாஹுடைய அறிவுக்கு முன்னால் உலகமெல்லாம் தம்பித்து போய்விடும். அவ்வளவு பெரிய அறிவாள் அலி ரலியல்லாஹு தஆலா. ஒரு நாள் ஒட்டகத்துல போயிட்டு இருக்காங்க. அலி ரலியல்லாஹு போயிட்டு இருக்கும் போதே ஒரு ஆள் நிறுத்துறான். எங்க தகப்பனார் மௌத்தா போனாரு. மௌத்தா போகும்போது ஒரு 17 ஒட்டகத்தை விட்டுட்டு போயிருக்கிறார். 17 ஒட்டகம் விட்டுட்டு போயிருக்கிறாரு என் தகப்பனாரு. அந்த 17 ஒட்டகத்தை 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்திருக்கிறார். இவருக்கு 17 ஒட்டகத்துல பாதி கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது ஆளை காட்டி 17 ஒட்டகத்துல 3ல ஒரு பகுதியை கொடுக்கணும்னு இவருக்கு சொல்லி இருக்கிறார். மூணாவது ஆளுக்கு 17ல 9ல ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறார். எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு கேட்டாங்க. 17 ஒட்டகத்தை பிரிச்சு கொடுக்க முடியுமா? பாதி வெட்டி தான் கொடுக்கணும், வெட்டவும் கூடாது. 17 ஒட்டகத்துல பாதி கொடுக்கணும், 3ல ஒரு பகுதி கொடுக்கணும், 9ல ஒரு பகுதி கொடுக்கணும். எப்படி கொடுப்பது? அடியே இன்னைக்கு இன்ஜினியரை கூட்டு வந்து விட்டா தலையெல்லாம் பிச்சுக்குவாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு யோசிக்கவே இல்லை. அப்படியா, இந்த நானும் ஒட்டகத்துலதான் வந்து என் ஒட்டகத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. 18 ஆயிருச்சு. 18ல பாதி முதவாளுக்கு கொடுத்துருங்க. 18ல பாதி எவ்வளவு நீங்க தான் சொல்லணும். 9 முதவாளுக்கு கொடுத்துருங்க. 18ல 3ல் 1, 18 3ஆல வகுங்க 6, ரெண்டாவது ஆளுக்கு கொடுத்துருங்க. 18ல 9ல 1, 18 9ஆல வகுங்க 2, மூணாவது ஆளுக்கு கொடுத்துருங்க. கூட்டி பாருங்க. முதல் ஆளுக்கு 9, ரெண்டாவது ஆளுக்கு 6, எவ்வளவு ஆச்சு? 15. மூணாவது ஆளுக்கு 2, எவ்வளவு ஆச்சு? ஏன் ஒட்டகத்தை கொடுங்க. இஸ்லாம் அலைக்கும் கிளம்பிட்டாங்க. ஏன் ஒட்டகத்தை கொடுத்துருங்க. நான் அழைத்து செல்லுகிறேன். பண்புக்குரியவர்களே, அழகாக திறன் வாய்ந்த அறிவாளி அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம் இருக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு மறுபக்கம் இருக்கிறார்கள். ரசூலை அழைக்க வேண்டும். கதவு பூட்டி இருக்கிறது. யார் அழைப்பது? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, மா தலஅத்தி ஷம்ஸ் வலா கரபத் கைரு மின் அபீ பக்கர். அபூபக்கரை விட சிறந்த இரவு பகல் இல்ல. உலகத்திலேயே சிறந்தவர் அபூபக்கர். நீங்க தான் கதவை தட்டணும். ரசூலுல்லாஹ் வர சொல்லணும். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தட்ட மாட்டேன், நீங்க தான் தட்டணும். என்ன கைருல் நிசாஇ அலா கைரில் ரிஜால். உலகத்திலேயே சிறந்த பெண் பாத்திமா. அந்த பாத்திமாவை உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதனால நீங்க தான் தட்டணும். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இல்ல இல்ல ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளம் படைத்த ஒரு மனிதர் இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் உள்ளம் படைத்த ஒரு மனிதர் அவர்தான் அபூபக்கர் என்று சொன்னார்கள். உங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்பிட்டு இருக்காங்க, அதனால நீங்க தான் தட்டணும். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, என்னை வெறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் தான் சொல்லி இருக்கிறாங்க, ஆனா உங்களை அப்படி சொல்லல. பெருமானார் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வேண்டுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகை பார்க்க வேண்டுமா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேச வேண்டுமா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் துறரை பார்க்க வேண்டுமா, என் குண அழகு, என் படைப்பழகு அனைத்தையும் பார்க்க வேண்டுமா, என் சகோதரர் அலியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று 5 நபிக்கு ஒப்பிட்டு இருக்காங்க. நீங்க தான் கதவை தட்டணும். கதவை தட்டுறதுக்கு உடனே அலி ரலியல்லாஹு விடுவாங்களா? இல்ல இல்ல, நாளை மறுமையில சொர்க்கத்தின் திறவுகோலை அபூபக்கரின் கையிலே கொடுக்கப்படும். அந்த மஹ்பூபுக்க ஃபில் ஜன்னah, நீங்களும் நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ அத்துணை பேர்களும் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று உங்களுக்கு தானே சுப செய்தி சொல்லப்படும். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இல்ல இல்ல, பெருமானார் சொன்னாங்களே, அலியின் மாளிகை சொர்க்கத்தில் என் மாளிகைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மாளிகைக்கும் இடையில் இருக்கும் இந்த அலி அத்தாலிப் அல் காலிப், நிறைய நரகவாசிகளை இந்த அலி ரலியல்லாஹு தஆலா மிகைத்துக் கொண்டு வந்து சொர்க்கத்தில் தள்ளுவார்கள். அதனால் அலியே நீங்க தான் கதவை தட்டணும். கதவை தட்டுறதுக்கு போட்டி. இதுக்கு இடையில ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் போய் மரியாதை கதவை திறந்து விட்டுருங்க. இவங்க 2 பேரும் கண்டிப்பா கதவை தட்ட மாட்டாங்க. மௌத்து வரைக்கும் கதவை தட்ட மாட்டாங்க. நீங்களே சென்று கதவை திறந்து விடுங்கள். என்ன அழகான பாரம்பரிய பண்பாடுகள். அன்புக்குரியவர்களே, ஒருவர் இன்னொருவரை மதிக்கிற பண்பாடு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்களை மதித்திருக்கிறார்களா? யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மீளாத பெருவிழா என்றால்
ஒரு விஷயத்தையாவது வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, 60 வயதிற்கு மேலே இருக்கிற பெரியோர்கள் பெற்றோர்கள், 60 வயதுக்கு மேலே இருக்கிற பெரியோர்கள் பெற்றோர்கள் தான் புள்ள உட்கார்ந்து தன்னோட ஒரு 1/4 மணி நேரம் பேசணும்னு எதிர்பார்க்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள் பெற்றெடுத்த பெற்றோருக்கு முன்னால் உட்கார்ந்து அவர்கள் மனசை சந்தோஷப்படுத்தி இருக்கிறோம். பாப்பா என்ன வேணும், பாப்பா இன்னைக்கு உங்களுக்கு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணுமா, நீங்க என்ன விருப்பப்படுறீங்க, என்ன சாப்பிடுறீங்க, என்ன செய்யணும், எத்தனை பேர் கேட்டு இருக்கிறோம். அடுத்தவர்களை திராகித்து வாழ்ந்த அந்த நாயகத்தினுடைய தோழர்கள் எங்கே? தன் பெற்றோரையே பார்த்து சீறி பாய்கிற பிள்ளைகளே. எங்க பாப்பா ஒண்ணு வாழ முடியாது. ஓல்டு மேன் நம்ம சொல்றது எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த காலத்துக்கு ஏற்றவர் இல்ல வாப்பா. சில பேரு அம்மாட்ட பார்த்து சொல்றது, அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை. அந்த சும்மா நை 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 நைன்னு பேசிட்டு இருக்குது, சொல்லி வை. இதெல்லாம் நம் குடும்பத்தில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகள். அன்பிற்குரியவர்களே, ஒருவரை ஒருவர் புரிந்து வாழுகிற பண்பாடு இல்லையா? இன்றைக்கு குழந்தை வளர்ப்பே புரியாமல் வளர்க்கிற பண்பாடுகள் இருக்கிறது. குழந்தைய பத்தி இவங்க பெருமையா நினைக்கிறது இல்ல, இந்த குழந்தைக பெற்றோர்களை பெருமையா நினைக்கிறது இல்ல இல்லையா? காரணம், குழந்தைகளுக்கு கஷ்டத்தை சொல்லிக் கொடுக்காமல் வளர்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் யாருமே என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது. நிறைய பெற்றோர்கள் நினைப்பது என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னா உன் பிள்ளைய பெறவே கூடாது. உலகத்துல பிறந்துட்டா கஷ்டம் இல்லாம வாழ முடியுமா? சில பேர் இப்படி சொல்வது உண்டு, நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. இப்படியே சொல்லி சொல்லி 25 வயதாகிறது, 27 வயதாகிறது, இன்னும் பிள்ளைய இடுப்புல இருந்து இறக்கவே இல்லை. நிறைய பிள்ளைகள் இடுப்பிலேயே வாழுகிறார்கள். படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை, அதனால உடக்க மாதிரி சும்மா இருக்கிறாங்க. இது நம் குடும்பத்தின் நிகழ்வு. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். குழந்தை வளர்ப்பிலே இன்றைக்கு நாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை. அதோடு சேர்த்து நம்முடைய பிள்ளைகள் தகப்பனை புரிந்து செயல்பட வேண்டுமானால் ஹலால் ஹராம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். எந்த பிள்ளைகள் ஹலால் ஹராமை புரிந்து வாழ்கிறார்களோ வளர்கிறார்களோ அந்த பிள்ளைகள் உலகத்திலே சிறந்தவர்களாக திகழ்கிறார்கள். இபாதுர் ரஹ்மானுக்கான 2வது அடையாளம் ஹலால் ஹராமை தெரிந்திருக்கிற பிள்ளைகள் இபாதுர் ரஹ்மானாக இருப்பார்கள். பெருமானாரின் வரலாறு, தாம் பிள்ளையை சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு என்று கேள்விப்படுகிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு என்று கேள்விப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வருகிறார்கள். அம்மா பாத்திமா, நீங்கள் சாப்பிட்டு 3 நாள் ஆனதா? உலகத்துல இப்படி ஒரு குடும்பம், தலைவரின் குடும்பம் இருந்ததாக ஒரு வரலாறு உண்டா? இன்னைக்கு மெகாரைடு நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அன்புக்குரியவர்களே, தலைவரின் குடும்பம், கண்மணி நாயகத்தின் குடும்பம், புதல்வி பாத்திமா ரலியல்லாஹு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பெருமானார் சென்றார்கள். எங்க என் பேர புள்ள ஹசன் ஹுசைன் எங்க கேட்கிறாங்க, இப்பதான் வெளியே போயிருக்கிறாங்க என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேர்களையும் தேடி செல்லுகிறார்கள். போனால் ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் இடையில் வருகிறார். என் பேர பிள்ளைகளை பார்த்தீங்களா ஹசன் ஹுசைன? அந்த இடையன் சொன்ன வார்த்தை பார்த்தேன். 2 பேரும் அழுதுட்டு போறாங்க, அழுது கொண்டு செல்கிறார்கள். எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அல்லாஹு அக்பர். கடுமையான பசி, சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது என்றார்கள். ஆடு மேய்க்கிற இடையன் சொல்லுவார், அவர்கள் அழுவதை பார்த்து இறக்கப்பட்டு என் ஆட்டிலிருந்து பாலை கறந்து தம்பி ஹுசைனுக்கு கொடுத்தேன். ஹுசைன் ரலியல்லாஹு வாங்கி வாய் வரை கொண்டு சென்று விட்டார்கள். ஹசன் ரலியல்லாஹு அண்ணன் ஹசன் ரலியல்லாஹு தடுத்து நிறுத்திவிட்டு ஆடு மேய்க்கிற இடையன் சொல்லுகிறார், என்னிடத்திலே ஹசன் கேட்டார், ஹசன் ரலியல்லாஹு கேட்டார்கள், இந்த ஆட்டிலே பால் கறக்க உன் எஜமான் அனுமதி கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டார்கள். நான் இல்லை என்றேன். அப்படியானால் உனக்கே ஹலால் இல்லை, எங்களுக்கு எப்படி ஹலாலாகும் என்று கறந்த பாலை கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். பெருமானார் கண்களில் கண்ணீர், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி செல்லுகிறார்கள். பேரித்த மரத்திற்கு கீழே படுத்திருக்கிறார்கள் 2 பேர்களும். ஆங்காங்கே பழங்கள் உதிர்ந்து கிடக்கிறது. பெருமானார் கேட்டாங்க, இந்த பழம் உதிர்ந்து கிடக்குது, எடுத்து சாப்பிட்டுக்கலாமே. நானா நானா தாத்தா, இது சதக்காவின் மரம், இதிலிருந்து வருகிற பொருட்கள்
நபியின் குடும்பத்திற்கு ஹலால் இல்லையே, நம்ம குடும்பத்துக்கு ஹலால் இல்லையே, அதனால் நாங்கள் எடுத்து சாப்பிடவில்லை. கண்மணி ரசூலுல்லாஹ் 2 பேர்களையும் அள்ளி தன் வடியிலே போட்டார்கள். பெருமானார் அழைத்து செல்லுகிறார்கள். பாத்திமாவின் வீட்டுக்கு அழைத்து சென்று, அம்மா பாத்திமா, புத்தி பாத்திமா, பாத்திமா குழந்தை வளர்ப்பதில் நீ ஜெயித்து விட்டாயம்மா, குழந்தை வளர்ப்பதில் நீ ஜெயித்து விட்டாயம்மா. எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கு? எத்தனை தாய்மார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? ஒருத்தரும் இல்லை. பண்புக்குரியவர்களே, இபாதுர் ரஹ்மானாக மாறுவதற்கான 2வது இலக்கணம் ஹலால் ஹராம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 3வது இபாதுர் ரஹ்மானுக்கான அடையாளம் ஒருவர் மற்றொருவரை மன்னித்து வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்ச மாதிரி நாம குடும்பத்தையாவது மன்னிக்கணுமா இல்லையா? அண்ணன் தம்பியோடு பேசி 25 வருஷம் ஆச்சு, தம்பி அண்ணனோடு பேசி 25 வருஷம் ஆச்சு. ஆனா முஃமின் என்று பேர் சொல்லிக் கொள்ளுகிறோமே, அன்புக்குரியவர்களே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இபாதுர் ரஹ்மான் 3வது அடையாளம், ஒருவர் மற்றொருவரை மன்னித்து யார் வாழுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வின் அடியார்கள். ரப்பு எப்படி மன்னிக்கிறான் தெரியுமா? அல்லாஹு அக்பர். நாம செஞ்ச பாவத்தை மட்டும் அல்லாஹ் வெளிப்படுத்தினான்னா ஹாஜியார அலைய முடியுமா? யாராவது? ஒவ்வொரு மனிதனும் செய்கிற பாவங்களை ரப்புல் ஆலமீன் மறைத்து மன்னித்து இறக்கப்படுகிறானே, அந்த நிலை நமக்கு வர வேண்டாமா? ஒருவர் மற்றொருவரை மன்னிக்கிற மனோபாவம் வந்துவிட வேண்டாமா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நபித்தோழர்களை மன்னித்தார்கள் வரலாறு பேசுகிறது. அல்லாஹு அக்பர். துஃபைல் இப்னு அம்ர் தௌஸ். யார் அந்த துஃபைல்? மக்கா நகரம் முழுக்க செய்திகள் பரவுகிறது. என்ன செய்தி தெரியுமா? பெருமானார் மஜ்னூன், முஹம்மது மஜ்னூன், பைத்தியம் என்ற செய்தி பரவுகிறார். இவர் வர்றார், தாருல் நதுவாவுக்கு வருகிறார். அபூஜஹில் உட்கார்ந்து இருக்கிறார். ஏதோ முகம்மதுன்னு ஒரு பைத்தியம் இருக்கிறாராமே, அவருக்கு வைத்தியம் பார்க்க வர்றேன். அப்ப அபூஜஹில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தயவு செஞ்சு வைத்தியம் செய்ய போகாத, அப்படி போன நிறைய பேர் அவர் மேல பைத்தியம் ஆயிட்டான், அதனால போகாத. இல்ல நான் போய் நல்ல வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னா காதுல பஞ்ச வச்சு திணிச்சு நீ சொல்றதுதான் அவருக்கு கேட்கணும், அவர் சொல்றது எதுக்குமே உனக்கு கேட்க கூடாது. நீ சொல்றது அவருக்கு கேட்கணும், அவர் சொல்றது எதுவும் உனக்கு கேட்க கூடாது. சரின்னு காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ரசூலை பார்க்க செல்லுகிறார். பெருமானார் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓதினார்கள், அல்ஹம்து சூராவை மட்டும்தான் ஓதினாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஞ்சு பறந்தது, நெஞ்சு திறந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். நாயகமே, சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள் நாயகமே, நான் எங்க ஊர்ல போய் எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்க போறேன். பெருமானார் சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். ஊருக்கு போனாரு. ஊருக்கு போய் 6 மாத காலம் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார். ஒரு ஆள் கூட முஸ்லீம் ஆகல. நேரம் வர்றாரு, நாயகமே எல்லாத்துக்கும் பதுவாச்சு, ஒருத்தர் கூட முஸ்லீம் ஆகல, எல்லாத்துக்கும். பெருமானார் கரம் ஏந்துகிறார்கள். தன் சமுதாயம் அழிய வேண்டும் என்று இவரும் கரம் ஏந்துகிறார். பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் மாத்தி தௌசா, அல்லாஹ் தௌஸ் கபீலாவை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விடுறப்பே, அவரை மன்னிச்சிருப்பே, வருடமும் அவர்களின் மீது இறக்கப்படுறப்பே, அவர்களின் மீது நீ இறக்கப்படுறப்பே, வகையும் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குறப்பே, ஹிதாயத்தை நசீபாக்குறப்பே. அன்புக்குரியவர்களே, யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை கூட மன்னிக்கும் மனோபாவத்தோடு எதிர்கொண்டார்கள். இபாதுர் ரஹ்மானுக்கான 4வது அடையாளம் மனதிலே ஈமான், இபாதத், தொழுகை நிறைந்திருந்தால் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய முன்னோர்கள் இபாதத்து, திலாவத், ரசூலின் மீது அன்பு நிறைந்திருந்த காரணத்தினால் குறுகிய கூட்டமே நிறைவாக தெரிந்தார்கள் இல்லையா? ஒரு வரலாறை சான்றுக்கு சொல்லுவேன். ரிபஈ இப்னு ஆமிர். யார் அந்த ரிபஈ இப்னு ஆமிர்? புல்தடிக்கு பயன்பாடு. கழுதையில போனா அப்படி ஆடுவாராம். கழுதையில போக முடியாது. குதிரை என்ன குதிரை, கழுதையில போக முடியாது.
ரோம் நாட்டு மன்னன், இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி மன்னனை பார்க்க செல்வதாக இருந்தால் அதில் போடப்பட்டிருக்கிற கம்பளம் இருக்கிறது 3 கிலோமீட்டர். 30,000 பேர்களுக்கு தலைவராக உமர் ரலியல்லாஹு தஆலா ரிபஈ இப்னு ஆமிரை அனுப்பி வைக்கிறார்கள். 30,000 பேர்த்த வச்சு ரிபஈ இப்னு ஆமிர் தலைவர். இந்த ரிபஈ இப்னு ஆமிர் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கலாவாக தொழுததில்லை. வாழ்ந்த காலத்தில் ஒரு தொழுகை கூட கலாவானதில்லை. இந்த ரிபஈ இப்னு ஆமிர் தலைமையேற்று செல்கிறார். எல்லாத்தையும் 30,000 பேர்த்த ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு பேசுவதற்காக ரோம் நாட்டு மன்னனை சந்திக்க தனியா கழுதையில போற. அமெரிக்காவை போன்ற ஆடம்பர உலகம், ரோம் நாடு பாலைவனத்தை திரும்பி கூட பார்க்காதவர்கள், அரபுலகத்தை திரும்பி கூட பார்க்காதவர்கள் ரோமுகள். இவர் போறார், அனுமதி கேட்கப்படுகிறது. உங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் கழுதையில வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மன்னன் தெரிந்து கொண்டான், வரவிடுங்கள் என்றான். கம்பளத்துல, சிகப்பு கம்பளத்துல கழுத மேலேயே ஏறி போறார். எல்லோரும் தடுக்கிறார்கள். மன்னன் விட்டு விடுங்கள் என்றான். அந்த துணிச்சல், ஈமானின் துணிச்சல். நேரா கழுதையில போன ஆளு ரிபஈ இப்னு ஆமிர் அந்த கழுதையை எங்க கட்டினார் தெரியுமா? மன்னன் சாய்ந்திருக்கிற தலகாணியில போய் கட்டினார். மன்னன் சாய்ந்திருக்கிற தலகாணியில, யோசிக்கவே முடியாது நம்மால். மன்னன் சாய்ந்திருக்கிற தலகாணியில கட்டிட்டு அடக்கத்தோடு தலை நிமிர்ந்து பார்த்தார். அஸ்லிம் தஸ்லாம். மன்னனை பார்த்து, இஸ்லாமான தலாமத்தா இருப்ப, இல்லாட்டி நடக்கிறதே வேறு. ஒரு ஆள் போய் மன்னன் அஸ்லிம் தஸ்லாம், இஸ்லாமான நீ நல்லா இருப்ப, இல்லாட்டி நடக்கிறதே வேறு. மன்னன் பார்க்கிறார். ஒரு ஆள் இவ்வளவு துணிச்சு எங்கிருந்து வந்தேன்னு கேட்டான். நான் மக்காவில இருந்து. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? 30,000 பேர் வந்திருக்கிறோம். 30,000 பேர் வந்திருக்கிறோம். மன்னன் விழுந்து விழுந்து சிரித்தான். என்னுடைய படையில் 3 லட்சம் பேர்கள் இருக்கிறார்கள். அவங்கள விட்டா 30,000 பேர்த்தையும் ஜூஸ் போட்டுவாங்க, பிழிந்து விடுவார்கள். சொல்லி முடிஞ்ச உடனே ரிபஈ இப்னு ஆமிர் விழுந்து விழுந்து சிரிச்சார். மால லாஹிகா, விழுந்து விழுந்து சிரிச்சார். மன்னனுக்கு அதிசயமா போச்சு. ஏன் சிரிக்கிறாய்? இல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற 3 லட்சம் படைகளும் 3 லட்சம் வீரர்களும் வீட்டுல இருந்து வரும்போது பொண்டாட்டிட்ட அம்மாட்டேனா போயிட்டு வரலன்னு சொல்லிட்டு வந்தவங்க. உங்க இல்லத்தில் இருக்கிற 3 லட்சம் பேர்களும் நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்தவங்க. ஆனால் நாங்கள் 30,000 பேர்களும் அங்கிருந்து புறப்படுகிற பொழுது திரும்பி வரமாட்டோம். ஏகத்துவத்தை இணைக்க செல்லுகிறோம், திரும்ப வரமாட்டோம் என்று வந்தவர்கள். இஸ்லாமானால் சலாமத், இல்லை என்றால் போர் கொடுக்கலாம். 19 நாள் போர் நடந்தது. வரலாறுகளை புரட்டுங்கள். இந்த 30,000 பேர்களை 3 லட்சம் பேர்களால் வெல்ல முடியவில்லை. காரணம் கேட்கிற பொழுது சொன்னார்கள், இரவு முழுவதும் இபாதத், பகல் முழுவதும் படை நடத்துகிறார்கள். இவர்களை யாராலும் வெல்ல முடியாது. சர்டிபிகேட் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். இந்த நிலையில் நாம் இருக்கிறோமா? இபாதத், வணக்க வழிபாடுகள், தொழுகை, அல்லாஹ் சொல்லி இருக்கிற இந்த இபாதத்தை, அதுவும் இபாதுர் ரஹ்மானுக்கான அடிப்படை அடையாளம் தொழுகையில் எத்தனை பேர்கள் கவனமாக இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, ஐங்கால தொழுகைகளை விடாமல் தொழக்கூடிய நன்மக்களாக எத்தனை பேர் இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். இல்லை, கடைசியாக நான் ஒன்றை சொல்லி நிறைவுக்கு வருவேன். இபாதுர் ரஹ்மானுக்கான அடையாளம் யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா. பதவி கூட கூட, அந்தஸ்து கூட கூட அவர்கள் பணிவை கையாளுவார்கள். பணிவுதான் இபாதுர் ரஹ்மானுக்கான அடையாளங்களில் 5வது அடையாளம். அன்புக்குரியவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு பதவி வரும்போது ஒண்ணுமே இல்லாம இருந்தவருக்கு, அது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் பதவி கிடைச்சுன்னா கூட ஒரு 10 பேர் நின்றுக்குவான். எதுக்கு நிற்கிறான்னே தெரியாது, அவனுக்கும் தெரியாது. இவன் டெய்லி வடையும் பச்சியும் வாங்கி வாங்கி போட வேண்டியதுதான். மாடு மாதிரி கூடையே வர வேண்டியது இல்லையா? ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டே அடைய வேண்டியது. ஒரு அரசியல்வாதியே சொன்னார் நம்ம இடத்துல, அது இவங்களுக்கு போட்டு என் சொத்தெல்லாம் போச்சு. அன்புக்குரியவர்களே, சொத்தை குறைப்பதற்காக சில சொத்தைகளை வைத்துக் கொண்டு வாழுகிற அரசியல் அமைப்பு எங்கே இருக்கிறது? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே பெற முடியாத வெற்றியை பெற்றார்கள்.
மக்கா வெற்றி, மக்கா வெற்றி உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத வெற்றி. என்ன வெற்றி தெரியுமா? உங்களை விரட்டிய மக்காவில் யார் விரட்டினார்களோ அந்த முஸ்லிம்களும் காபிர்களும் இனி கியாமத்து நாள் வரை நுழைய முடியாத நாயகமே. கவலைப்படாது. இவ்வளவு பெரிய வெற்றி. இன்னைக்கு சாதாரணமா கிரிக்கெட்ல 2020 ஜெயிச்சிட்டாவே அப்படி 2 பதக்கத்தை தூக்கி நெஞ்ச நிறுத்தி காட்டுறான். அடுத்ததுல தோக்க போறான் இல்லையா? தோல்வியையும் வெற்றியையும் மாறி மாறி கொண்டாடி கொண்டிருப்பவன் நெஞ்சை நிமிர்த்துகிறான். ஆனால் கியாமத்து நாள் வரை இந்த வெற்றியை வெல்வதற்கு உலகத்தில் வேறு யாரும் இல்லை. ஆனால் பெருமானார் உள்ளே நுழைகிற பொழுது பணிந்தவர்களாக, குனிந்தவர்களாக, பணிவோடு அழுது கொண்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே நுழைந்தார்களே. அன்புக்குரியவர்களே, இந்த பதவி வருகிற பொழுது பணிவு வந்துவிட வேண்டும். இதுதான் இபாதுர் ரஹ்மானுக்கான அடையாளம் இல்லையா? 5 கிலோவை தூக்கி தலையில வைக்கும் போது லேசா குடிக்கிறோம். அதே நேரத்துல 3/4 மூட்டை 75 கிலோவை தூக்கிட்டு வரும்போது ஒரு கூட தானே வர்றோம். மூட்டை தூக்குறவன் எவனாவது மூட்டையை தூக்கிட்டு அப்படி சுத்திட்டு வருவானே, ருக்கூல தான் வருவான். அப்ப சுமை கூடுகிற பொழுது பணிவு தானாக வந்து விடுகிறது. மரங்கள் கூட தலையாக இருக்கிற பொழுது தலை நிமிர்ந்து நிற்கிறது. பழங்களை கொடுக்கிற பொழுது பணிந்துதானே கொடுக்கிறது. எனக்காவது நான் ஆப்பிட கொடுக்கிறேன், அதனால மேலதான் கொண்டு போவேன். போகுமா? நான் வாழைப்பழத்தை கொடுக்கிறேன், தார் தள்ளுகிறேன் என்று மேல என்னைக்காவது நான் செப்பால அதனால மேலதான் போவேன் என்று என்னைக்காவது போனதுண்டா? அன்புக்குரியவர்களே, இதை போன்றுதான் பணிவு வந்து விட வேண்டும். அல்லாஹு அக்பர். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பணிவு தெரியுமா? ஷாம் நாட்டு மன்னனை சந்திக்க செல்லுகிற பொழுது 18 ஒட்டைகள், 18 முட்டுகள். இப்ப அபு உபைதத்து முல் ஜர்ரா, என்னங்க நாட்டு மன்னனை சந்திக்க வச்சிருக்கீங்க, நாட்டு மன்னனை சந்திக்க வருகிற பொழுது இத்தனை ஓட்டா? உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹுதான் நமக்கு கண்ணியத்தை தருவானே தவிர இந்த அரக்கன் அல்ல. மகுமானத்துல் ஐஸபி கைரி மா அஸன அல்லாஹ் அதல்லன அல்லாஹ். கேவலப்பட்ட நம்மை அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினான். நாம் பணிவோடு இருந்தால் வெற்றி நம்மை நோக்கி வரும். ஷாம் நாட்டு மன்னன் குனிந்தான், தலை குனிந்தான். உமர் ரலியல்லாஹுவினுடைய ஓட்டு அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. கடும் மரியாதை, பணிவு இல்லையா? ஒரு மனிதனை உயர்வா. இந்த 5 செயல்பாடுகள் பெருமானாரின் பேரொளி இந்த பூமிக்கு வந்ததற்கு பிறகு அத்துணை பேர்களையும் இபாதுகளாக ஆக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதுர் ரஹ்மானுக்கான அடையாளங்களையும் இந்த பூமியிலே விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே வாழுகிற காலத்தில் வல்லல் நபி வழி வாழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பை பெற்ற நன்மக்களாக